ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் வெற்றி கேரக்டர்லேருந்து கல்யாணம் பேசுகிறேன். தமிழ்நாட்டில் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே கிட்டத்தட்ட 440 கல்லூரிகள் இருக்குது. அதில் டாப் 50 பிளேசஸில் இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜை வச்சு ஒரு சீரீஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதன்படி ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு கல்லூரியை எடுத்துக்கிட்டு முழு தகவல்களையும் நம்ம மாணவர்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். சரியா? ஸோ இந்த சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ், ஸ்ரீபெரும்புதூர், சென்னையில் இருக்குது. சரியா? இந்த கல்லூரிக்கு நம்ம வெற்றி கேரக்டர் கொடுத்துருக்கக்கூடிய ரேங்க் வந்து 60. சரியா? இந்த கல்லூரியை பற்றின முழு தகவல்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த வீடியோ மட்டும் இல்லை, எந்த வீடியோ நீங்கள் பார்த்தாலும் அந்த கல்லூரியில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நேரடியாக அந்த கல்லூரிக்கு போங்க. வெறும் ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மட்டும் பார்க்காதீங்க, முழு கல்லூரியும் சுற்றி பாருங்கள். முக்கியமாக நீங்கள் எந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கோர்ஸில் ஃபெசிலிட்டிஸ், லேப், ஒர்க் ஷாப்ஸ் எல்லாமே ப்ராப்பராக இருக்கான்னு பாருங்கள். பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் பார்த்துக்கோங்க, ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பார்த்துக்கோங்க. சரியா? அதுக்கப்புறம் தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்ஸ், அதுக்கப்புறம் காலேஜோட டீட்டெயில்ஸ், கோர்ஸ் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் ஃப்ரீயாக வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய கூகுள் ஃபார்ம் லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன், அதாவது கமெண்ட் பாக்ஸில். அதை கிளிக் பண்ணி உங்களுடைய தகவல்களை, அதாவது சந்தேகங்களை கேட்டுக்கலாம். சரியா? ஸோ இப்போ இந்த கல்லூரியில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம்னா பேசிக் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். எப்படி ரீச் பண்ணுறது, என்னென்ன கோர்சஸ் இருக்குது, அக்ரிடிஷன் என்ன, கீ ஸ்ட்ரென்த் என்ன, ஸ்டூடெண்ட் ஒப்பீனியன் இந்த கல்லூரியை பற்றி என்ன சொல்கிறாங்க, காலேஜ் அண்ட் ஹாஸ்டல் ஃபீஸ் என்ன, சேஃப் கட் ஆஃப் மார்க் என்ன, அப்படி எல்லா தகவலையும் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி கிளிக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சரியா? ரைட். ஸோ ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ், இதோடைய ஷார்ட் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா REC அப்படின்னு சொல்லுவோம். இதோடைய கவுன்சிலிங் கோட் பார்த்திங்கன்னா 1211. சரியா? இது 1997ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கல்லூரி. இது ஒரு ப்ரைவேட் அட்டானமஸ் கல்லூரி. சரிங்களா? இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜலட்சுமி நகர், தண்டலம், சென்னையில் இருக்குது. இதோடைய ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, வெப்சைட் அட்ரஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இதை எப்படி ரீச் பண்ணலாம், மதுரையிலேருந்து எப்படி ரீச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள் ஸ்டூடெண்ட்ஸ். தூரம் தான் அதிகமே தவிர சிம்பிளாக ரீச் பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னா நீங்கள் மதுரை டு சென்னை ரோடு எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ டைரெக்டாக சென்னைக்கு போகும்போது ஸ்ரீபெரும்புதூர் எங்கே வருதுன்றதை பார்த்துக்கோங்க. ஸ்ரீபெரும்புதூர் வரும்போது நீங்கள் அந்த ஹைவேலேருந்து என்ன பண்ண வேண்டியதுன்னா ஒரு லெஃப்ட் டர்ன் வரும். அந்த லெஃப்ட் டர்னில் நீங்கள் திரும்பி தண்டலம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யார்கிட்டையும் கேட்டாலும் சரி, இல்லை ஜிபிஎஸ் போட்டுக்கிட்டாலும் சரி. ஸோ தண்டலம், அதாவது இருங்காட்டுக்கோட்டைக்கு அடுத்து இருக்குது தண்டலம். ஸோ அங்கே போயிட்டீங்க அப்படின்னா எல்லாருக்குமே ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் தெரியும். சரிங்களா? ஸோ சென்னையிலேருந்து கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. இது வந்து NH32 இல்லைன்னா ஸ்டேட் ஹைவே 57 வழியாக வரணும். கோயம்புத்தூர்லேருந்து கிட்டத்தட்ட 450 கிலோமீட்டர் இருக்குது. திருச்சியிலேருந்து 300 கிலோமீட்டர்ஸ், மதுரையிலேருந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 450 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. சரியா? கிட்டத்தட்ட 8 to 9 hours ஆகும் இந்த கல்லூரியை ரீச் பண்ணுறதுக்கு. சரியா? ஸோ இங்கே என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா AIDS, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ் இருக்குது. இதில் 120 சீட்ஸ் இருக்குது. ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்கில் 60 சீட்ஸ், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கில் 30 சீட்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்கில் 120 சீட்ஸ், பயோடெக்னாலஜியில் 180 சீட்ஸ், CSBS, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம்ஸில் 120 சீட்ஸ், கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் 60 சீட்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் 300 சீட்ஸ் இருக்குது. சரிங்களா? இது போக ECEயில் 240 சீட்ஸ் இருக்குது, EEயில் 120 சீட்ஸ், ITயில் 240 சீட்ஸ் இருக்குது, ஃபுட் டெக்னாலஜியில் 60 சீட்ஸ் இருக்குது, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் 120 சீட்ஸ், மெக்கட்ரானிக்ஸில் 60 சீட்ஸ், ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷனில் 60 சீட்ஸ் இருக்குது. சரியா? ஓகே, இங்கே அக்ரிடேஷன் என்ன பார்த்துக்கலாம். NACை பொறுத்த வரைக்கும் இந்த கல்லூரிக்கு A++ கிடச்சிருக்கு. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான ஒரு 11 கோர்சஸ்க்கு வந்து NBA அக்ரிடேஷன் இருக்குது. அதே மாதிரி AICTEயால் அப்ரூவல் பண்ணப்பட்ட ஒரு கல்லூரி. இது ஒரு ISO சர்டிஃபைடு வாங்கியிருக்காங்க. NRF ரேங்கிங் பொறுத்த வரைக்கும் 86th பிளேஸில் இருக்குது. சரியா? 2024 படி. ஸோ இங்கே மாணவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு 4.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, இன்ஃப்ராவுக்கு 4.2, ஃபேக்கல்ட்டி அண்ட் கோர்ஸ் கரிக்குலருக்கு 4.4 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, கேம்பஸ் லைஃப்க்கு 4.5, வேல்யூ ஃபார் மணிக்கு 4.3 கொடுத்துருக்காங்க. இன்னும் என்ன சொல்கிறாங்கன்றதை பார்த்தலாம். லைக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபுட் அண்ட் அம்யூனிட்டிஸ்க்கு வந்து இவங்க ஒரு லைக் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நிறைய ஃபுட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஏன்னா கஃபே, அதாவது REC கஃபே, ஏரோ கஃபே, கேன்டீன், அது மாதிரி காஃபி டே, ஹெக்கா அப்படின்னு நிறையா இது இருக்குது, அவுட்லெட்ஸ் இருக்குது. அதே மாதிரி அகாடமிக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளாஸ் ரெக்கார்டிங்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. சரியா? ஒவ்வொரு நாளும் என்ன பாடம் நடத்துகிறாங்க அப்படின்றத, பெண்ணு கிலோவில் போச்சு, என்ன பாடம் நடத்துகிறாங்கன்றத கிளாஸ் ரெக்கார்டிங் கொடுத்துட்ருக்காங்க. இது வந்து நம்ம பின்னாடி வந்து ரிவைஸ் பண்ணுறதுக்கும் நம்ம நோட்ஸ் எடுத்துக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து எல்லா மாணவர்களுக்கும் பிடிச்சிருக்கு. ஸ்டூடெண்ட் லைஃப் வந்து ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ட்ரெஸ் கோடு, இந்த எலக்ட்ரானிக்ஸ் யூசேஜ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க, இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்காங்க அப்படின்றாங்க. அதே மாதிரி டிபார்ட்மெண்டல் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், சிம்போசிஷனாக இருக்கட்டும், 3 டே கல்ச்சுரல் ஈவெண்ட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்குன்றாங்க. லேப்ஸை பொறுத்த வரைக்கும் ஐமேக் லேப் இருக்குது,
டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து பஸ்ஸு எல்லாமே ஏசி தான். சரிங்களா? டிஸ்லைக்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே ஃபீயில் வந்து ஃபீ ஸ்ட்ரக்சர், அதாவது ஃபீ கலெக்ட் பண்ணுற விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குன்றாங்க. அதே மாதிரி இங்கே நிறைய கோர்சஸ் இருக்குது, அதே மாதிரி இன்டேக்ஸும் கூட ஸோ ஓவர் க்ரௌடடாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஃபுட்டு வந்து ஒன்லி வெஜிடேரியன் தான், கம்ப்ளீட்டாக அந்த கேம்பஸில் வெஜிடேரியன் தான் இருக்கும். அதே மாதிரி ஹாலிடேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மண்டே சண்டே வரும். அதாவது வீக்கெண்ட்ஸ் வந்து எப்போதுமே எப்படி இருக்குன்னா சாட்டர்டே சண்டே இருக்கும் இல்லையா, இங்கே சண்டே அண்ட் மண்டே இருக்கும். இது வந்து என்னன்னா லீவ் இருந்தாலும் மண்டே வீட்டுக்கு போனால் அவங்க எல்லோரும் வேலைக்கு போயிடுவாங்க இல்லையா, அதை மாணவர்கள் ஒரு குறையாக சொல்கிறாங்க. சரியா? அதே மாதிரி நீங்கள் வந்து அவுட் சைட் ஃபுட் வந்து ஆர்டர் பண்ண முடியாது. கிளாஸ் ரூம் வந்து ஏசி வந்து சஃபிஷியண்ட்டாக இல்லைன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஹை ஃபைன்ஸ் இருக்கும், அதாவது தவறுகள் பண்ணிங்கன்னா ஹை ஃபைன்ஸ் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நிறைய கேம்ப்ஸ் நடத்துவாங்க ஹாலிடேஸில் கூட, நீங்கள் வீட்டுக்கு அவ்வளோ ஈஸியாக போக முடியாது அப்படின்றதெல்லாம் டிஸ்லைக்ஸாக சொல்கிறாங்க. சரியா? ஸோ அதாவது இங்கே இருக்கக்கூடிய கீ ஸ்ட்ரென்த் என்னன்னு கேட்டிங்கன்னா லெக்சர் கேப்சரிங் சிஸ்டம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டெய்லி கிளாஸஸை வந்து ரெக்கார்ட் பண்ணுவாங்க. இது ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நிறைய இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் வந்து ஆர்இசி வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. லைப்ரரி வந்து கிட்டத்தட்ட 9000 ஸ்கொயர் ஃபீட்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு லைப்ரரி இருக்குது. கிட்டத்தட்ட 52,000க்கும் அதிகமான புத்தகங்கள் இருக்குது. அதே மாதிரி கிரியா அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட் ரன் சென்டர் ப்ரொமோட்டிங் ஆண்டர்பிரினர்ஷிப், அதாவது ரிசர்ச், இன்ஸ்பிரேஷன், ப்ராஜெக்ட் சப்போர்ட், இண்டஸ்ட்ரி கொனெக்ஷன்ஸ், இதெல்லாம் வந்து மாணவர்களே ஒரு செட்டப் வந்து உருவாக்கி அதை நடத்திட்டு இருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து எம்ஓஐ சைன் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக சொல்லணும்னா ரோபோட் போஸ் GmbH, சரிங்களா? ஸோ இவங்க கூட வந்து ஒரு எம்ஓஐ சைன் பண்ணியிருக்காங்க. ஆபன் குரூப், அதாவது பயோஃபியூவலில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆபன் குரூப், அவங்க கூடயும். அதே மாதிரி யூனிவர்சிட்டி ஆஃப் வொர்செஸ்டர், சரிங்களா, இங்கேயும் வந்து எம்ஓஐ சைன் பண்ணியிருக்காங்க. சரியா? இதெல்லாம் கீ ஸ்ட்ரென்த்தாக பார்க்கப்படுது. காலேஜ் ஃபீஸ் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா டோட்டல் காலேஜ் ஃபீஸ் டே ஸ்காலருக்கு வந்து 1,65,000 பெர் இயர் வந்து ஆல் இன்க்ளூடட் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. அதே நீங்கள் ஹாஸ்டலராக இருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2,10,000 வரைக்கும் உங்களுக்கு மொத்தம் ஃபீஸ் இருக்கும். நான் ரெண்டுமே காலேஜ் ஃபீஸையும் சேர்த்து தான் சொல்கிறேன். சரியா? ஸோ இங்கே பிளேஸ்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆர்இசி பற்றி நமக்கு தெரியும். பிளேஸ்மெண்ட் ஓரளவுக்கு நல்ல பிளேஸ்மெண்ட்டே கொடுத்துருக்காங்க. இது 2023 வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் ஆஃபர்ஸ் வந்து 1,640 இருந்துச்சு. ஆனால் 2024 1,570 தான் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதேமாதிரி கம்பெனிஸ் வந்து கடந்த வருடம் 282, இந்த வருடம் 305 வந்திருக்காங்க. அதேமாதிரி மீடியம் பேக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா 4.6 lakhs வந்து லாஸ்ட் இயர் இருந்துச்சு. இதில் 4.9 lakh வந்து பெர் ஆனம் இருக்குது. ஹையஸ்ட் பேக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா கடந்த வருடம் 31.1 31.1 lakh பெர் ஆனம் வாங்கியிருக்காங்க. பட் இந்த வருடம் அதுக்கு உண்டான சரியான ரெக்கார்ட்ஸ் இல்லை. சேஃப் கட் ஆஃப் மார்க் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓசிக்கு, அதாவது நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மட்டும் கொடுக்குறேன். நிறைய மாணவர்கள் மற்ற டிபார்ட்மெண்ட் கேட்குறாங்க. அப்படி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்காக போனோம்னா ரொம்ப லேட் ஆயிரும். சரிங்களா? ஸோ அதனால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மட்டும் கொடுத்துருக்கேன். ஓசி வந்து 192, பிசி 189, பிசிஎம் 188, எம்பிசி 186, எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 170, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 158. சரியா? உங்களோட கட் ஆஃப் 180 to 190 இருக்கும். ஒரு நல்ல காலேஜ் பார்க்குறீங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பிளேஸ்மெண்ட் எல்லாமே நல்லா இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டான காலேஜ் பார்க்குறீங்க சென்னை ரீஜியனில் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். நீங்கள் மறுபடியும் நான் சொல்கிறேன், இந்த கல்லூரிக்கு நேரடியாக போங்க. மற்ற எல்லா விஷயத்தையும் உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியுமான்னு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ண கிளிக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.